நிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய தக்காளி, 2 சின்ன மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, புளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா உப்பு சேர்த்தா தான் தக்காளி வந்து வேகமாக வெந்து வதங்கி வரும். அதுக்காக தான் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப குலைவாலாம் வதங்க தேவை கிடையாது. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் துருவின தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க புளிக்குழம்புக்கு. அப்போ தான் நம்ம போடுற காரம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ அதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் தாராளமாக ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன் வெண்டைக்காய். அதை வந்து நல்லா வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி விடுங்க. அப்போ தான் இதோட வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகும். 10 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னாவே போதும். நல்லா வந்து வலுவழுப்பு தன்மையெல்லாம் போதும். இப்போ நம்ம வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியை மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே சட்டியில் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எண்ணெயில் ஒரு நிமிஷம் வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருப்போம்ல வலுவலுன்னு, அதை இதோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வதக்கி தானே அரைச்சிருக்கோம். அதனால நல்லா வதக்க தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரை அலசியும் அதில் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து அலசி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், நான் வச்ச அளவு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா தூள்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா கொதிக்க தேவையில்லை. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டிங்கனாவே போதும். வேறு எந்த தூளும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா வந்து இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா தூள்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். கரைச்சி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா குழம்பு வந்து கொதிக்கிது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு கொதித்த பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் இதோட சேர்த்துடலாம். ஏன்னா வெண்டைக்காய் சேர்த்த பின்னாடி வெண்டைக்காய் வந்து வெந்து வரணும். பாதி தான் நம்ம வந்து வதக்கி எடுத்துருப்போம், பாதி இன்னும் வேகாமல் தான் இருக்கும். அதனால் வெண்டைக்காய் சேர்த்த பின்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காரம் புளிப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கறனால இனிப்பு இருக்காது, காரமும் புளியையும் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கு போட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி
நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சாவே போதும். இப்போ வந்து நல்லா 2 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மல்லித்தழையை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான காரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வழுவழுப்பு தன்மை கிடையாது, குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் கூட சாதம், இட்லி, தோசை, தயிர் சோறு இதுக்குள்ளெல்லாம் சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவோடு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி